பிரைஸ் லார்ட். இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, சரீரம் வச்சு பார்ப்போம். சரீரத்தில் மாமிச சரீரம் வச்சு பார்ப்போம். நம்ம இந்த மாமிச சரீரம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வந்தது? இது தேவனால் கொடுக்கப்பட்டதா? இல்லை அவன் அது இடத்துல ஒரு இடத்துலேருந்து ஒரு நிலையிலேருந்து விழுந்தது நிமித்தம் உண்டானதா சரீரமாட்டு? அதை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து விட்டு அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்த நிமித்தம் அவன் ஏதேன் தோட்டத்திலேருந்து அவன் வெளியில் வந்து விழுந்துட்டான். இப்போ இந்த வெளியில் வந்து விழுந்த மனுஷனை தேவன் எப்படி அடையாளப்படுத்துகிறார் பார்க்கக்கூடிய நேரத்தில், ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் விரட்டி விடப்பட்ட அந்த மனுஷனுடைய தன்மை காரணம் அந்த சத்துரு, அந்த பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த படத்தை புசித்தது நிமித்தம் உண்டான காரியம். இந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மாயைக்கு சம்பந்தமுள்ளவனாக இருக்கிறான். இந்த மாயைக்கு உள்ளான மனுஷனை இன்னொரு இடத்துல தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 50வது வசனம் நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய ஒரு வசனமாக. அப்போ ஜெயம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஜெயம் கொலோசியர் 1:27வது வசனத்தின்படி நம்ம அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே அடையாளப்படுத்துவது கடைசி 4 லைன். அதாவது முதல்ல பார்ப்போம். 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ அந்த மகிமையினுடைய நம்பிக்கையை பரிசுத்தாவி என்கிற அந்த கிறிஸ்து, அந்த ஜீவன் எனக்குள்ளால் வரும்பொழுது நான் மகிமை அடைந்த சரீரமாக மறுரூபமாக்கப்படுகிறேன். இதுதான் தேவனுடைய நடத்துதல். அப்போ இந்த சரீரத்தை அதான் நம்ம பார்த்தா அந்த மாமிசம் மாயைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாமிசத்தன்மையுடைய சரீரம் மகிமையடைந்த சரீரமாக மாற வேண்டியிருக்குது. மகிமையடைந்த சரீரம் மாறணும்னா எனக்குள்ளார கிறிஸ்துவானவர் உள்ள வந்து வாசம் பண்ணணும். அவர் தான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். அப்போ உள்ளே இருந்து என்னுடைய சரீரம் உள்ளார்ந்த மனுஷன்லேருந்து என்னுடைய வெளியார்ந்த மனுஷனு தான் பரிசுத்தமாக உள்ளே இருந்து பாத்திரம் துலங்கி வெளியிலே அது அழகாக பளபளன்னு வருது. அப்போ அந்த ஜீவன் எனக்குள்ளால் வரும் பொழுது, கிறிஸ்து எனக்குள்ளால் வரும் பொழுது என்னுடைய சரீரம் ஒரு மகிமையடைந்த சரீரமாகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மகிமையடைந்த சரீரம் தேவன் சொல்லக்கூடியது ஜெயம் பெற்றார்கள் இப்படிப்பட்டார்கள். இவர்கள் தான் எங்கே போவாங்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்களே தவிர வேறு யாரும் அங்கே போகவே முடியாது. இதுதான் ஒரு மாமிசமான ஏதேன் தோட்டத்தில் அந்த சரீரத்தை உடைய அந்த மாமிசமான மனுஷனுடைய தன்மை. அவன் மகிமை அடைய வேண்டியதாக இருக்குது, ஜெயத்தை பெற வேண்டியதாக இருக்குது. அதற்கு நம்மளுக்குள்ள ஜீவன் வந்து வாசம் பண்ண வேண்டியதாக இருக்குது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக.